டே 84 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு எம்ப்டி ஸ்டொமக்கில் வெயிட் தான் செக் பண்ணேன். ஆஃப்டர் 5 டேஸ் கழிச்சு இன்னைக்கு தான் நான் வெயிட் செக் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்றைக்குமே செக் பண்ண பயமாக இருந்துச்சு. அகெயின் 70 காட்டுமோன்னு. பட் 2, 3 சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஒரு சிஸ்டர்லாம் என்னோட வெயிட் பார்க்குறாங்க, டெய்லி மோட்டிவேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால தான் நான் இன்னைக்கு செக் பண்ணேன். பட் எனக்கு வந்து அந்த வெயிட்ட பார்த்தோன்னே எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அகெயின் 69 வந்துட்டேன். எனக்கு செம்ம ஹாப்பி. தேங்க் யூ. ஏன்னா, நான் பயந்துகிட்டே இருந்தேன். வெயிட் பார்த்தா நம்ம டிமோட்டிவேட் ஆயிருவோம் அப்டின்ட்டு. பட் வெயிட் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி தான். 69 வந்துட்டேன் அகெயின். தென் வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்த ஜீரா வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். தென் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு சப்பாத்தி, அது கூட நேத்து நைட்டு பண்ணியிருந்த வெஜிடபிள் குருமா, ஒயிட் குருமா பண்ணியிருந்தேன். நெறைய வெஜிடபிள்ஸ் போட்டு. தென் அது கூட வந்து ஒரு 1/2 ஆப்பிள் எடுத்திருந்தேன். தென் எனக்கு லஞ்ச் டைம்ல கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வாமிட்டே பண்ணிட்டேன் நானு. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருந்தனால, என்ன லஞ்ச் எடுத்தேனோ அத நான் ஃபுல்லா சாப்பிடல. ஆக்சுவலி லஞ்சுக்கு வந்து பாயில் பண்ணியிருந்த பிளாக் சன்னா, அது கூட 2 பாயில்டு எக் அண்ட் அது கூட ஒரு 1/2 ஆப்பிள் எடுத்திருந்தேன். ப்ளஸ் வந்து ரைஸ் எடுக்கிற ஐடியா கிடையாது. ஸ்டில் வந்து அவரக்காய் தொக்கு நான் பண்ணியிருந்தேன். நல்லா டேஸ்ட்டா இருந்தனால, ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நான் வந்து ரைஸ் எடுத்து, அது கூட அவரக்காய் தொக்கு வச்சு சாப்பிடலான்னு எடுத்திருந்தேன். பட் எனக்கு சாப்பிடவே முடியல. சாப்பிடும்போது ரொம்ப நாசியா ஃபீலா இருந்தனால, நான் பாதி தான் சாப்பிட்டேன். தென் மத்தியானம் ஃபுல்லா ரெஸ்ட்டு தான். ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஃபீல் பண்ணது, ரொம்ப டயர்டா இருக்குன்னு தான். பட் வந்து ஸ்டில் வாக்கிங் போணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் நான் வாக்கிங் போயிருந்தேன். தென் வாக்கிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அகெயின் இன்னைக்கு ஒரு பார்சல் மீஷோலேருந்து வந்துச்சு. ஆக்சுவலி வீட்டுக்கு வாங்குறதுல இதுதான் லாஸ்ட் பார்சல். என்னன்னா மேட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட 3வது மேட் நான் மீஷோல வாங்குறேன். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா, இது வந்து இந்த முல்ல வரும்ல, ஐ மீன் எங்க வீட்டுக்குள்ள வரும்போது வெல்கம் மேட்லாம் போடுவோம்ல. ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டுமேன்னு இந்த மாரி டிசைன்ல ஒரு மேட் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு மேட்டு. நல்ல ஒரு பட்ஜெட் ரேட்ல தான் வாங்குனேன். வெளிய இந்த மாரிலாம் பார்க்கும்போது 250, 300 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து மீஷோல ரொம்ப கம்மியான ரேட்ல தான் வாங்குனேன். தென் இதெல்லாம் பார்த்துட்டு டின்னர் சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு டின்னர் என்னன்னா, மில்லட் தோசை, அது கூட தக்காளி சட்னி. ஸோ நான் வந்து 1 தோசை அண்ட் தக்காளி சட்னி எடுத்திருந்தேன். பிட்வீன் வந்து இந்த வாமிட்டிங் சென்ஸ குறைக்கிறதுக்காக ஒரே ஒரு இஞ்சி டீ மட்டும் எடுத்திருந்தேன். வீட்ல டீ சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 டேஸ் ஆச்சு. சரி, இந்த வாமிட்டிங் சென்ஸ கம்மி பண்ணலான்னு சொல்லி தான் இந்த டீ எடுத்திருந்தேன். வித்தவுட் சுகரோட தான் எடுத்திருந்தேன். ஓவரால் ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல்லா இதுதான் சாப்பிட்டேன். அண்ட் ஹேபிட்ஸ எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு வாக்கிங் போகல. அண்ட் வந்து பிஃபோர் 7:30க்கு முன்னாடி நான் சாப்பிடல. இது 2 தவிர்த்து மத்த ஹேபிட்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிட்டேன். என்னன்னா, ஸ்கின் கேர் பண்ணிட்டேன். அண்ட் வந்து வாட்டர் கரெக்ட்டா நான் இன்டேக் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து ஜங்க் ஃபுட் எதுவுமே எடுத்துக்கல. ஸோ அவ்வளோதான் 3மே டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் வெயிட்டுமே மெயின்டெயின் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.